சீமான் விவகாரத்துல வந்து நம்ம வருண் ஐபிஎஸ் வந்து ஐபிஎஸ் மாநாட்டில் ஒரு கருத்து வந்து சொல்றாரு. பிரிவினைவாதத்தை தூண்டுற கட்சி நாம் தமிழர் அப்படின்னு நம்ம ஐபிஎஸ் அதிகாரி அங்க போய் சொல்றாரு. நமது தமிழக அரசுக்கு இது குறித்த அறிக்கை வந்து வருண் ஐபிஎஸ் வந்து கொடுத்திருக்காரா? தமிழக அரசோட நிலைப்பாடு அது என்ன? அது துறையினுடைய தலைவரை பொறுத்து தெரியும். அது டிஜிபி வந்து அது துறை எது கேட்டாலும் கேட்டு அதுக்கு என்ன செய்வோம் அதுபடி பேசுவோம். சார், சீமான் வந்து நேரடியாக மோத முடியாம வருண் ஐபிஎஸ் வச்சு பேச வைக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் சொல்லி ஏங்க நாங்கள் ஏங்க நேரடியாக மோதுறதுக்கு என்னங்க அது? நாங்கள் மிக சக்தி வாய்ந்த கட்சி, அவங்க சாதாரணமான கட்சி. அவங்க இப்போ தான் 3வது இடத்துக்கு வந்திருக்கதா அவர் சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்க பூரா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் அவரோட நேரடியாக மோதுவதற்கு எங்களுக்கு என்ன பயம்? அதனை கடந்து ஒரு அரசியல் கட்சியை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசலாமா? சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அரசியல் கட்சியெல்லாம் அதாவது தனிப்பட்ட முறையில் அவருக்கு தாக்குதல்கள் வந்தால் தனிப்பட்ட முறையில் தனி மனிதன் தன்னுடைய உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு தனி மனிதனுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி உரிமை உண்டு. அவர் அரசு அதிகாரியாக இருந்தாலும் தன்னுடைய தனி மனித உரிமையை காப்பாற்றிக் கொள்கிற உரிமை அவருக்கு உண்டு. அது வந்து அப்போ வந்து ஒன்றிய அரசு அது பற்றி குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னைக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த மக்கள் சார்ந்த கேள்விகள் பதிலளிக்க வேண்டிய அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்காம வந்து வழக்கு தொடரும்னு சொல்றாரு. இது எப்படி நியாயம்னு கேட்டு அண்ணாமலை கேட்டிருக்காரு. சார், பர்சனலாக கேள்வி கேட்டால் வழக்கு தொடரும்னு சொல்றதுல தப்பு இல்லை. அது நீங்கள் பொதுவான கேள்விகளை கேட்டால் அதற்கு பதில் சொல்ல தயார். சொந்தமான கேள்விகள் அங்கே இருக்கிற போது நாங்கள் வழக்கு தொடர்பு சொல்றதுல தவறே கிடையாது. அதை சந்திக்கவில்லைன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, 2014 மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது போடப்பட்ட ஒப்பந்தம் அதுதான் தொடர்ந்து வருகிறதே தவிர நாங்கள் புதிதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை. அது 7 ரூபா 1 பைசாவுக்கு அவங்க வாங்குறதுக்கு போட்ட ஒப்பந்தம் தான் தொடர்ந்து நடைபெற இருக்கிறதே தவிர நாங்கள் போட்ட ஒப்பந்தம் கிடையாது. அந்த ஒப்பந்தம் தான் நீடித்து இருக்கு. இல்லைன்னா இப்போ வந்து மின் தட்டுப்பாடு வந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நாங்கள் சில சமயங்களில் தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே தவிர வேறொன்றும் கிடையாது. தவிர நாங்கள் புதிதாக அதானியை அழைத்து வரவில்லை. அதானியை அழைத்து வந்தது அதிமுக. அவர்களை கேள்வி கேட்காமல் எங்களை கேட்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? கொடநாடு கொலை வழக்கில் சசிகலாவையும் இபிஎஸ்ஸையும் விசாரிக்க எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கலாம் என்று உயர்ந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு வந்து இவர் ஓபிஎஸ் சொல்லும்போது தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே இந்த வழக்கு வந்து காலதாமதப்படுத்துறாங்க அப்படின்னு இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கணும்னு கேட்டால் அவர் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் ஹைகோர்ட்டில் முறையீடு செய்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் நேற்றைய தீர்ப்பு தந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுடைய தரப்பில் ஒரு சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று. அந்த தீர்ப்புக்கு பிறகுதானே நாங்கள் செய்ய முடியும். வழக்கு எங்களால் தாமதப்படுத்தப்படவில்லை. அரசாங்கம் இந்த வழக்கை தாமதப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. சார், முல்லை பெரியார் அணை பிரச்சனை ஆண்டு பராமரிப்பு பணியில் வந்து கேரள அரசு அனுமதிக்கலை. அதுக்கு வந்து திமுக அரசு மௌனம் சாய்க்குது அப்படின்னு பேசுது. சார், முல்லை பெரியாரில் எந்த தண்ணி ஒழுங்காக வைகையில் வந்துகிட்டு இருக்காரா? வைகை பெரியார் அணையில் வந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்ஜினியர்கள் போய் பராமரிப்பு பணியை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பராமரிப்பு இல்லைன்னு அவர் வேணா சொல்லலாமே தவிர நம்முடைய பொறியாளர்களும் போய் அங்கே பார்த்து கொண்டு தான் வருகிறார். நாங்கள் பயப்படவில்லை என்பதற்கு நான் ஒரு கணக்கை உங்களுக்கு சொன்னேன். என்ன ப்ளஸ் எல்லாம் அடுத்து அவர் சொல்றாரு அமைச்சர்கள் வந்து போஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் களத்துக்கு வர வேண்டியதானே, போய் பார்த்துட்டு சொல்லணும்ல. ஆனால் இந்தியாவிலேயே மழை, வெள்ளம், புயல், காற்று வருகின்ற நேரங்களிலெல்லாம் களத்துக்கு அமைச்சர்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிற ஒரே அரசு தமிழக அரசு. எங்களுடைய அமைச்சர்களைப் போல களத்திலே சேற்றிலே இறங்கி வேலை பார்க்கின்ற அமைச்சர்களை பார்க்க முடியாது. வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இரவு பகல் பாராமல் பணியாற்றி மின்சாரத்தை உடனடியாக கிடைக்கச் செய்து உணவுப் பொருள் கிடைக்கச் செய்து எல்லா விதமான பணிகளையும் நாங்கள் சேற்றிலே செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக சென்று அந்த வெள்ளம் வடிவதற்கான வழிவகை ராட்சச எந்திரங்களை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம். போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கிற அரசு தமிழக அரசை தவிர வேறு யாரும் அல்ல. அவர் வந்து சேற்றில் காலை வச்சு பார்த்தா தெரியும். சினிமாவில் காலை வைக்கிறது வேற, ஆக்சுவலாக காலை வைக்கிறது வேற. வச்சா தெரியும் செய்தி. சார், ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வந்து ஆளும் கூட்டணியில் இருக்க ஒரு முதன்மையான கட்சி, இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சியை வந்து இவ்வளவு தூரம் ஒரு நேற்று வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. மன்னராட்சியை ஒழிப்போங்கிறாரு.
ஆமா கருத்தியல் தலைவர் தான் வரணுங்கிறாரு. இதுக்கு வந்து திமுகவுல இருந்து எந்த ஒரு நான் தான் மன்னர் ஆட்சிங்கிறது மன்னர் கிடையாதுங்கிறது சொல்லிட்டோமேங்க. இது உழைப்பாலே வந்தவங்க தான் பதவிக்கே தவிர நாங்கள் வந்து வாரிசு அடிப்படையில் யாரும் வரவில்லை. திமுக தொண்டை ஏற்றுக்கிறார். திமுக கட்சிக்கு எங்கள் கட்சிக்கு யார் தலைவர், இந்த நாட்டுக்கு யார் வேணும்னு அன்னைக்கு மக்கள் முடிவு செஞ்சாங்கல்ல, அதுபோல் இந்த இயக்கத்துக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்று இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் முடிவு செய்கிறான். தொண்டனுடைய முடிவு தான் அங்கே எடுக்கப்படுகிறது. முதலமைச்சர் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை. எல்லோருடைய கட்டாயத்தாலும் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எதனாலும் அல்ல. அவருடைய உழைப்பு அவருக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. அமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது. இது மன்னராட்சி அல்ல, இது குடியாட்சி தான். இங்கே இருக்க ஜனநாயக ரீதியில் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான் தலைவராக வர முடியுமே தவிர அடுத்த கட்சியிலிருந்து நாங்கள் தலைவரை கூட்டிக் கொண்டு வர முடியாது. திமுகவில் அவர் இருந்து கொண்டே வந்து திருமாவளவன் வந்து இப்படி பேசுறது வந்து திருமாவளவனோட இரட்டை வேடம் வெளிப்பட்டுச்சுன்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க. அதுக்கு சரியா? தமிழிசைக்கு எப்போதுமே ஏதாச்சும் ஒன்று ரெட்டை வேடம் 3 வேடம்னு சொல்கிறது தான் பழக்கம். அதுபடி 3 வேடம் 4 வேடம் சொல்லிட்டு போகிறாங்க. இரட்டை வேடமெல்லாம் போட வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு கிடையாது. அவர் எதையும் துணிச்சலோடு சொல்லக்கூடியவர். எனவே அவரை பொறுத்தவரைக்கும் இரட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.